இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்த குழந்தை உலகத்துக்கு வரவே கூடாது. இங்க பாருப்பா, உன் மேல எனக்கு நிறைய அன்பு இருக்கு. உனக்கு நான் சாக்லேட்டும் வாங்கி தரேன். ஆனாலும் ஏன் உன்னோட அம்மா என்ன அவ்வளோ வெறுக்கிறா? இல்ல அழாத. சரளா, பிரவீன், நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என் மகன் இருக்கான். என்ன, உன் மகனுக்கு என்னாச்சு? என் பையனை சியா கூட்டிட்டு வந்துட்டான். பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் பாத்துருக்காங்க. ஏன் கூட வாங்க, கவலைப்படாதீங்க. உங்க மகனுக்கு எதுவும் ஆகாது. வாங்க, உள்ள வாங்க. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. சியா, கதவை தர. அங்க பாரு விபு, உன் அம்மா வந்துட்டா. அவன் நம்ம 2 பேரோட எதிரி. நம்ம அவகிட்ட போக கூடாது. இங்க பாருங்க, சீக்கிரமா கதவை திறங்க, இல்லனா நான் போலீஸை கூப்பிடுவேன். உங்களால என் பையன் உயிருக்கு ஆபத்து. சியா, கதவை தர. விபுவை வெளியே கூட்டிட்டு வா. இங்க பாரு, அவங்க அம்மா கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. உன்னை யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ, உன்னை யாரு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்களோ, அவங்க தான் உனக்கு அம்மாவா இருக்க முடியும். அவங்க தான் உன்னை பெத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அதிக அன்பு இருக்குமா? அவங்கள விட எனக்கு தான் அதிகமா அன்பு இருக்கு. எப்பவும் என் அன்பு இப்படியே தான் இருக்கும். அவ என்ன உன்னை பார்க்கவே விடல. இப்ப நான் உன்னை அவகிட்ட போக விட மாட்டேன். நீ என் கூடயே தான் இருக்கணும். அட, கதவை தர, கதவை திறங்கறல. கதவை திறக்கலன்னா கதவை உடைச்சிருவேன். நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். எங்கேயும் போக விட மாட்டேன். அங்க பாருங்க. அட பிரவீன், என்னாச்சு? அமித் அண்ணா, என் பையன் விபு உள்ள இருக்கா, காப்பாத்துங்க ப்ளீஸ். வாங்க உள்ள. சியா என்னோட மகனை உள்ள கூட்டிட்டு போயிட்டா. ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருக்கோம், கதவு திறக்க மாட்டேங்கிறா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாக்குறேன். சியா, சியா கதவை தோற. சியா, அமித் வந்திருக்க. சியா ப்ளீஸ் கதவை தோற. சியா, நீ மட்டும் கதவை திறக்கல, நான் கதவை உடைச்சிருவேன். சியா, ரத்தம், என் குழந்தைய கொண்டுட்டா. என் பையனை ஏதோ பண்ணிட்டா. அங்க பாரு விபு. ஏன் சியா இப்படி பண்ண? சியா, விபு, ஆமா, சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. சியா, சியா கண்ணு தோற. சியா, இவ உன்னை என்ன பண்ணாப்பா? உன்னை ஒண்ணும் பண்ணல. சியா, சியா, சியா. சரி சியா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். நீ பார்த்து பத்திரமா இரு. ஒரு நிமிஷம் இருங்க அமீர், உட்காருங்க. என்னாச்சு? சாரி அமீர், நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. என்னால உங்களுக்கு குழந்தைய கொடுக்க முடியல. இதெல்லாம் யோசிக்காத சியா. இப்படிலாம் யோசிக்காத. அந்த கடவுள் மனசு வச்சா சீக்கிரமாவே நமக்கு குழந்தை பிறக்கும். குழந்தைய விட எனக்கு நீதான் இம்பார்ட்டன்ட். நான் சொல்றது புரியுதா? ஐ லவ் யூ. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியல, அதுக்கு மேல இவ்ளோ பிரச்சனை வேற. பக்கத்து வீட்டு குழந்தைய கூட்டிட்டு வந்துட்ட, உனக்கு வெக்கமாவே இல்லையா? ஆமா, இதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது. சியாவோட நிலைமை ஏதா பாக்குறீங்களா? பாலக்குடி. சியா, ஹே, இங்க பாரு. நீ எனக்கு சத்தியம் பண்ணு.
என்னை ஹர்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி எப்பவும் நீ பண்ணக்கூடாது. நான் சத்தியம் பண்றேன், இனிமே எப்பவும் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் இப்ப கிளம்புறேன். நீ பத்திரமா இரு. ம். என்னங்க, நானும் வெளியில வரேன். ஒண்ணு வேணா, ரெஸ்ட் எடு. இல்ல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் சரி, வா. வரேன். வா. பை. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. மனைவி கூட சண்டை, எழுந்த காதலை திரும்ப அடையிறது, சூனியம் வைக்கிறது கேரண்டியோட பண்ணி தருவோம். குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கேரண்டியோட வைத்தியம். சீக்கிரம் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இதுல குழந்தை இல்ல, துரோகம். நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க. மது, நாம பொறுமையா உட்காந்து பேசுவோம். பொறுமையாவா? இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்காந்து பேசணும். மிஸ்ரி, அமைதி. இங்க பாரு, உன் வயித்துல வளர்றது உன்னோட குழந்தைதான். நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. 5 லட்சம் ரூபாய் ஏமாத்தி என்கிட்ட இருந்து வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு என் புருஷன் கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். போலீஸையும் இங்க கூட்டிட்டு வரதான் போறேன். உன்னோட வயித்துல இருக்கிறது குழந்தைதாங்கிறத நான் நிரூபிப்பேன். நிரூபிச்சு காட்டு. நிரூபி. நிரூபிக்கணுமா? நிரூபிச்சு காட்டு. எப்படி பண்ண போற? இப்படிதான். போலி அக்கா, இந்த விக்கெட்டும் போச்சு. மயங்கிட்டா பாருங்க. நான் தான் போலி அக்கா பேசுறேன். போலி அக்கா, நான் சிஎஸ்ஏனா பேசுறேன். நொய்டால தான் இருக்கேன். நான் உங்களை ஒரு முறை சந்திக்கணும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் குழந்தையே இல்லை. குழந்தை இல்ல. சரி, நீங்க திங்கக்கிழமை வந்துருங்க. சரிங்க, நான் வந்துடுறேன். தேங்க்யூ. இதை இங்க இருந்து சுத்தம் பண்ணு. சரிங்கக்கா. பார்த்து பத்திரமா மறைச்சு வை. பயன்படுவா. அப்புறம் இவளோட புருஷனுக்கு இந்த இடத்த பத்தி எதுவும் தெரியாதுல்ல? இல்லக்கா, யாருக்கும் எதுவும் தெரியாது. இவ திருட்டுத்தனமா தான் இங்க வந்துட்டு இருந்தா. திருட்டுத்தனமா வந்திருக்கா? இங்க உட்காருங்க. சரி. பபிதா,
எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க சொன்ன வைத்தியத்தால தான் இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு உங்களோட கருணை கிடைச்சிருச்சுக்கா. இந்தா. இந்த மருந்த தினமும் ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா 15 நிமிஷம் கழிச்சு சாப்பிடு. சரிங்கக்கா. எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூக்கா. இப்ப போ, சந்தோஷமா இரு. வாங்க. நீங்க போங்க. வணக்கம்க்கா. சியா, சொல்லுங்க. கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? அது 7 வருஷம் ஆகுது. வைத்தியம் பாத்தீங்களா? பார்த்தோம். நிறைய ட்ரை பண்ணோம். ஆனா இனிமே எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நிறுத்துங்க. என்னோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பம். சரி. உன் வீட்டோட கதவு எந்த திசையில இருக்கு சியா? வடக்கு. நாங்க உன்னோட வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். இந்த வைத்தியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண வேண்டியது இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா சரி, நீங்க வாங்க. நான் வருவேன், நிச்சயமா வருவேன். சியா, இங்க வா. நீங்க என்ன பண்றீங்க அத்தை? இப்படி வா. இந்தா, இந்த பேப்பர்ல சைன் பண்ணு. என்ன இது? பாடி. என்ஓசி? என்ன இது? அமீருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணுமா? ஆனா ஏன்? 7 வருஷமா உன்னால ஒரு குழந்தைய கொடுக்க முடியல. அமித்க்கு 2வது கல்யாணம் பண்றதுக்காவது பெர்மிஷன் கொடு. அப்பாவாச்சும் என் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும்ல. முடியாது. இப்படி நான் நடக்க விடவே மாட்டேன். நான் அம்மா ஆவேன். நிச்சயமா ஆவேன். அமித் வேற யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன். இல்லங்க அத்தை, இப்படிலாம் நடக்க கூடாது. அமித், நீங்களே பாருங்க, அத்தை இதுல சைன் போட சொல்றாங்க. அம்மா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், புரிஞ்சுதா? வாசியா, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அதனால தான் அம்மா உருவாக்குனதா இதை சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, அம்மா ஆகிறது ஒவ்வொரு பொண்ணோட அதிர்ஷ்டம்னு கூட சொல்லுவாங்க. ஒரு பெண்ணால அம்மா ஆக முடியலன்னா அவகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. வணக்கம், நான் தான் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இன்னைக்கான இந்த கதையில இன்னொரு ஆச்சரியமூட்டும் கதையை உங்க எல்லாருக்கிட்டையும் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, அதிகபட்சமான குற்றங்கள், அதுலேயும் குறிப்பா ஆர்கனைஸ் கிரைம்ஸ் ஆர் ஸ்கேம்ஸ் எதுக்காக வெற்றி பெறுது தெரியுமா? ஏன்னா அவங்க நமக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டிஸை அவங்களோட அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. சியாவும் இதே மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டியால தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கான காரணம், கல்யாணமாகி 7 வருஷம் ஆகியும் அவளுக்கு குழந்தை இல்லாதது தான். சியாவோட இந்த பயத்தை அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டது போலி அக்கா மாதிரியான ஃப்ராடுங்க. சியா படித்த பொண்ணா இருந்தும் மாயாஜாலம் மாயாவி வேஷத்தில் இருக்கிற இவங்கெல்லாம் ஃப்ராடுங்கன்றத
அவ இருந்த பயத்திலேயோ கட்டாயத்திலேயோ புரிஞ்சுக்க முடியாமலேயே போயிருச்சு. சியா, இவங்களோட வலையில இருந்து தப்பிப்பாங்களா இல்ல போலியோட வலையில நல்லா மாட்ட போறாங்களான்னு பார்ப்போம். பெட்ல இருந்து இந்த கருப்பு பெட்ஷீட்டை எடுங்க. அப்புறம் இந்த ஸ்கிரீன் இதெல்லாம் எடுத்துட்டு ஏதாச்சும் லைட் கலர்ல ஸ்கிரீனை போடுங்க. சரி, நான் எல்லாத்தையும் எடுத்துறேன். மிஸ்ரி, புரிஞ்சுது. கொஞ்சம் மஞ்சள் கிடைக்குமா? கொண்டு வரேன். இத உன்னோட அலமாரியில வச்சுக்கோ. அப்புறம் இந்த மோதிரத்தை எப்பவும் உன் விரல்ல போட்டே இருக்கணும். இது உன்னை பாதுகாக்கும். சரி. இந்தாங்க, இது உங்களோட தலகாணி கடியில வச்சுட்டு தூங்குங்க. ஞாபகம் வச்சுக்கோ, உங்க வேலை முடியிற வரைக்கும் இத நீங்க திறந்து பார்க்க கூடாது, இல்லைன்னா பேரழிவு நடந்துரும். எல்லாத்துக்கும் சேர்த்து 5000 ரூபாய் ஆகும். அமீர், இந்தாங்க. மிஸ்ரி, நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்க. போலி அக்கா ஷியா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். யாரோ உனக்கு சூனியம் வச்சிருக்காங்க. என்னது? உன்னோட கர்ப்பப்பைய கட்டி போட்டிருக்காங்க. நீ அம்மாவா ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படிதான் நடந்திருக்கு. அப்படிதான் நடந்திருக்கு. நாளைக்கு வா, நான் உனக்கு வைத்தியம் செய்றேன். ஆனா இந்த வைத்தியம் ரொம்ப பெருசு, ரொம்ப ஆபத்தானது. அதனால காசும் அதிகமா செலவாகும். அப்புறம் இந்த வைத்தியம் பாதியிலேயே நின்னுச்சுன்னா எல்லாமே உனக்கு எதிரா திரும்பிடும். அதனால மொத்த காசையும் ஏற்பாடு பண்ணிட்டு வா. சரி, நான் கண்டிப்பா வருவேன். எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். போலி அக்கா, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆனா எப்படியாச்சு என்னோட மருமக அம்மாவாயிடணும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. போலி அக்கா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்.
இங்க பாரு மிஸ்ரி, இங்க பாரு. உனக்கு இந்த கருப்பு வளையத்துக்குள்ள என்ன தெரியுதுன்னு பார்த்து சொல்லு. சியாவோட கர்ப்பப்பைய யாரு கட்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்லு. சொல்லு மிஸ்ரி, இதுல யாரு தெரியுறாங்க? ஒரு பொம்பளை, அவளுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும். அவ தலையில கொண்டை போட்டிருக்கா. அப்புறம் அவளோட கையில 2 தங்க வளையல் இருக்கு. அப்புறம் அவளோட நெத்தியில சந்தனம் பொட்டு இருக்கு. அவ்வளவுதான்க்கா. என் கண்ணுக்கு இது மட்டும்தான் தெரிஞ்சது. யாரோ உன் மேல சூனியம் வச்சிருக்காங்க. நீ அம்மா ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீயும் உன்னோட புருஷனும் பிரியணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. யார் இப்படி பண்ணுவாங்க? அதுவும் எதுக்கு? இதுக்கான பதில் உனக்கு மட்டும் தான் தெரியும் சியா. ஆனா பயப்படாத, நான் தான் இருக்கல்ல. இந்த சூனியத்தை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். எழுந்துரு. இது நடுவுல இதே இடத்துல உட்கார்ந்துட்டுரு. நான் உனக்கு மஞ்சள் கொடுத்திருந்தேன்ல, அத கொண்டு வந்திருக்கியா? ஆ, அத தொற. இது எப்படி இப்படி ஆச்சு? இந்த மஞ்சள் எப்படி இப்படி கருப்பாயிடுச்சு? உன் மேல வச்ச சூனியத்தாலதான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, யாரோ உன் மேல சூனியம் வச்சிருக்காங்க. உன்னோட கர்ப்பப்பைய கட்டி போட்டிருக்காங்க. அது யாரா இருக்கும்னு யோசி. அத்தை, என்னோட மாமியார். அமிர்தும் நானும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அத்தை என்ன ஏத்துக்கிட்டதே இல்ல. அமிர்து ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் அத்தை என் கூட ஒரே வீட்ல இருக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு போதும் போதும், நீ எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்ட. இங்க பாரு, ஒருவேளை குழந்தை வேணும்னா நீ ஒவ்வொரு அடியையும் பார்த்து தான் வைக்கணும். இன்னொரு விஷயம், இந்த வேலைக்காக நிறைய செலவாகும். நீ தயாரா இருக்கியா? சரிங்கக்கா. அக்கா, ஒரு நிமிஷம். என்ன? அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். விபு உங்களோட மகன், எப்பவும் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ரொம்ப நல்ல பையன். சரி சரி, எல்லாம் பரவாயில்ல. அட, இங்க என்ன நடக்குது? நீ ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்க. உள்ள போ.
நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரிங்க அத்தை. நீங்க நினைச்சதை என்னைக்குமே எப்பவும் செய்ய முடியாது. இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரவே கூடாது. என்னாச்சு? என்னாச்சு சியா? என் குழந்தை அமீர், என் குழந்தை. என்ன? என்னோட குழந்தைய அவ கொன்னுடுவா. சியா, அவ என் குழந்தைய கொன்னுடுவா. சியா, சியா, குழந்தெல்லாம் எதுவுமே இல்ல. குழந்தெல்லாம் இல்ல. நமக்கு இன்னும் குழந்தையே இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. உன்னால அம்மாவா ஆக முடியல. இங்க பாரு சியா, காம் டவுன். சியா, எல்லாம் சரியாயிடும் சியா. நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. சியா, உன் கையில என்னது இது? இது அந்த போலி அக்கா தான் வரைஞ்சாங்க. ஏதோ பூஜை பண்ணி என் கையில வரைஞ்சாங்க. அம்மா ஆகிறதுக்கு இது எனக்கு பயன்படுமா? சியா, உனக்கு என்ன பைத்தியமா? இது போய் கழுவிட்டு வா. இல்ல இல்ல இல்ல, போலி அக்கா சொல்லிருக்காங்க இத நாம ஏதாச்சும் பண்ணோம்னா நமக்கே திரும்பிடுமா. அவங்க சொன்னதுல கேட்டே ஆகணும். சியா, இதெல்லாம் என்ன சியா? என்ன இதெல்லாம்? ஏதோ வீட்டுல செஞ்ச மாதிரி இருக்கு. சியா, இதுல என்னென்ன கலந்துருப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் எப்படி சாப்பிடுற? எல்லாமே இதுல எதுவும் கலக்கல. இதனால எத்தனை பொண்ணுங்க கர்ப்பமா இருக்காங்க தெரியுமா? போலிஜி அக்கா ரொம்ப நல்லவங்க. ப்ளீஸ் அமீர், இது என்னோட லாஸ்ட் ட்ரை. ப்ளீஸ் என்ன பண்ண விடு. ஓகே சியா. சாயந்தரம் நான் சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் நம்ம வெளியே போலாம். சரி, ஓகே, டேக் கேர். பை. சரிம்மா, பாய். பாய்ப்பா. சியா, அமித் இப்பதானே ஆபீஸ் போயிருக்கான். அதுக்குள்ள நீ எங்க போற? அத்தை, எல்லாத்துக்கும் எனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க. சியா, எழுந்துரு. பயங்கரமான சூனியத்தை உனக்கு வச்சிருக்காங்க. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் தான் இருக்கேன்ல. இந்த கருப்பு பொம்மை உன் வீட்டோட அலமாரியில துணிகளுக்கு நடுவுல மறைச்சு வச்சிரு. இந்தா, இப்ப நான் உனக்கு மருந்து தரேன். இந்தா, இந்த பவுடரை குடி. தினமும் 2 ஸ்பூன் பால்ல கலந்து குடி. அப்புறம் இது உன்னோட மருந்து. இத ஒரு நாள் தவறாம தினமும் சாப்பிடு. இன்னொரு விஷயம், இன்னையிலிருந்து உன்னோட புருஷனை சந்தோஷமா வச்சுக்க. என்ன ஆனாலும் சரி, சந்தோஷமா பாத்துக்க. தினமும் ராத்திரி அவன் கூட சந்தோஷமா இரு. நான் சொன்னது புரிஞ்சுதில்ல? புரியுது. அப்புறம் நீ எங்க மேல நம்பிக்கை வச்சேன்னா உன்னோட வேண்டுதல் ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும். நீ சீக்கிரம் அம்மாவாயிடுவ. நான் உங்களை நம்புறேன். எல்லாத்த விட முக்கியமான விஷயம்,
இந்த ரகசியத்தை உன்னோட மனசுக்குள்ளேயே புதைச்சிடு. ஏன்னா ஒருவேளை இந்த விஷயத்த பத்தி உன்னோட புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இத அவன் நம்பாம போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கும் குழந்தை பிறக்கிற நம்பிக்கை போயிடும். இல்ல இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் நிச்சயம் அம்மாவை இந்தாங்க போலி அக்கா, நீங்க கேட்ட 2.5 லட்சம். மிஸ்ரி, சந்தோஷமா இரு. என்ன விஷயம் சியா? 15 நாளா தினமும் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க. ஆ, ஒரு நிமிஷம். டைம் என்ன ஆகுது? 8 ஆயிடுச்சு. அந்த பவுடரை கலந்து குடிக்கிற நேரம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சியா, ஒரு நாள் தவறாம தினமும் இதை சாப்பிட்டுட்டு இருக்க. சீக்கிரமாவே நீ அம்மாவாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ம். சியா, 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 என்னடா ஆச்சு? கபோர்ட்ல 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்த. யாராச்சும் பாத்தீங்களா? ஏதாச்சும் சொல்லுங்க. அமித், நான் அம்மாவாக போறேன். போலி அக்காவோட மருந்து வேலை செய்யுது. என்ன சொன்ன? நிஜமாவா? தேங்க்யூ காட், தேங்க்யூ. நான் தான் சொன்னல, கடவுள் நமக்கு உதவி பண்ணுவாருன்னு. அம்மா, சியா அம்மாவாக போறா, நீங்க பாட்டி, நான் அப்பாவாக போறேன். கடவுளே ரொம்ப நன்றி. என்னோட மருமக அம்மாவாக போறா. என் ஆசீர்வாதம் என்னைக்கும் உன் கூட இருக்குமா? அத்தை போதும். இந்த குழந்தைய பத்தி நீங்க எதையும் யோசிக்க வேணாம். உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சியா, நீ அம்மா கிட்ட எதுக்காக இப்படி பேசுன? இது சந்தோஷமான விஷயம் இல்ல? ஐ எம் சாரி அமித். உங்க அம்மா பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. சரி, நான் கபோர்ட்ல 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். அதை நீ பாத்தியா? எங்கன்னு தெரியல. அமித், 2 லட்சம் ரூபாயை நான் போலி அக்கா கொடுத்துருக்கேன். அவங்களால தானே இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன். அவங்களுக்கு இன்னும் நான் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். நீங்க சந்தோஷமா இல்லையா? கடவுள் நம்மளுக்கு காசு கொடுத்திருக்காரு. குழந்தைய விட நம்மளுக்கு காசு பெருசா அமித்? அப்படிலாம் இல்ல. குழந்தைய விட எனக்கு வேற எதுவுமே பெருசு கிடையாது. நான் அப்பாவாக போறேன். அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவும் இல்ல. இந்தாங்க. உங்களோட மிச்சம் 2.5 லட்சம். என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்க கூடவே இருக்கும். அப்புறம் போலி அக்கா, நான் 2 முறை பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன்.
ஆனா 2 முறையும் நெகட்டிவ் தான் வருது. ஒன்னும் பரவாயில்ல. உன்னோட மாதவிடாய் நின்றுக்கல்ல, அதுவே போதும். டெஸ்ட்ல எப்பவுமே சரியா காட்டாது. அதையெல்லாம் நீ நம்பாத. என்ன நம்பு, நான் இருக்கேன்ல. சரி. மிஸ்ரி, சொல்லுங்க. மதன் ஒருத்தவங்க உங்க ஏரியா பக்கத்துல தான் இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாளாவே காணோம். அக்கம் பக்கத்துலயும் விசாரிச்சோம். அதே மாதிரி உங்களையும் நாங்க விசாரிக்க வந்திருக்கோம். என்ன கேட்கணுமோ கேளுங்க. ரொம்ப நாளா இவங்களை நாங்க தேடிட்டு இருக்கோம். உங்க வீட்டுக்கு இவங்க வர்றது போறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். இவங்க இங்க வந்ததும் இல்ல, இவங்கள நான் பார்த்ததும் கிடையாது. சரி, ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். சரி அக்கா, இப்போ நாங்க டாக்டர் கிட்ட போகணும். சோனோகிராஃபி பண்ணி பார்க்கணும். பண்ணுங்க. ஆனா இப்போ வேண்டாம். நான் எப்ப சொல்றேனோ அப்பதான். சரி, கண்டிப்பா. ஆனா சியா பிரெக்னென்ட் ஆகி 2 மாசத்துக்கு மேல ஆகுது. இப்போ நாங்க எல்லா டெஸ்டும் எடுத்து தானே ஆகணும். மெடிக்கல் சயின்ஸும் ரொம்ப வளர்ந்துருச்சுல்ல. மெடிக்கல் சயின்ஸா உங்களுக்கு குழந்தைய கொடுத்துச்சு? இல்ல இல்ல, எனக்குன்னு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு. அதுபடி நடந்துக்கிட்டா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். என் பேச்ச கேட்காம அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் பொறுப்பேத்துக்க முடியாது. சரி சரி, நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்க அப்படியே பண்றோம். ஆ ஆ வாங்க மிஸ். வரோம். சந்தோஷமா இருங்க. வா, மிஸ். போயிட்டு வாங்க. ஏய் மிஸ்ரி, சொல்லுங்கக்கா. நம்ம இடத்த மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமா ஆமா, 10-15 நாள்ல எல்லாமே வெளியில வந்துரும். சியா பொறுமையா. சீக்கிரம் வா ஏய், மிஸ், சியா, சீக்கிரம் வா. பொறுமையா. சீக்கிரம் வா வா வாங்க பாத்து, மிஸ், சியா. சீக்கிரம் வாங்க. சியா, 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 என்னாச்சு சியா? சியா அங்க பாரு. சியா, ஓ, சியா, சியா, அம்மே. என்னாச்சு சியா? சியா அங்க பாரு. சியா, சியா, சியா கண்ணு தர சியா. சியா, சியா, சியா கண்ணு தர. மூட நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாததுனால தான் இது பிறக்குது. அமித்தும் சியாவும் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போது சயின்ஸாலேயே பண்ண முடியாத விஷயத்த போலி அக்கா மாதிரி பொம்பளைங்களால எப்படி பண்ண முடியுதுன்னு அவங்க யோசிக்கல. கடவுளையோ கடவுளோட சக்தியிலையோ இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கடவுள் நமக்கு அறிவையும் கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்துறதுக்கு நாம மறந்துடுறோம். யாரை வேணாலும் நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். நம்ம கனவுகளை ஒருத்தர் நிறைவேற்றிடுவார்னு நமக்கு நம்பிக்கை கொடுக்கும்போது அவங்கள பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம அவங்கள கண்மூடித்தனமா நாம நம்புறோம். போலி அக்காவோட தொழிலே இதுதான். நம்பிக்கை வைக்கிறது, மக்களை ஏமாத்துறது. இந்த வேலையை அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தப்பு பண்றமேன்னு அவங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அது மட்டும் கிடையாது, அந்த போலி காயப்பட்ட அந்த பொம்பளையவும் அடைச்சு வச்சிருந்தா. கவலைப்படாதீங்க, நெத்தியில இருக்கிற இந்த காயம் 1-2 வாரத்துல சரியாயிடும். நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சிஸ்டர், மருந்து கொடுங்க. ரெண்டு மாசமா சியா எடுத்துட்டு இருக்கிற இந்த மருந்து சப்ளிமெண்ட்ஸ். இதுல ஏதோ கலந்திருக்காங்க. இதனால சியாவோட வயித்து பகுதியில ஃபேட் சேர்ந்திருக்கு. மஞ்சள் கலர்ல இருக்குல்ல இந்த மருந்து, இத சாப்பிட்டா மாதவிடாய் நின்னுரும். இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணோட கர்ப்பப்பை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. என்னது? டாக்டர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதான் ஏற்கனவே சொன்னனே, சியா பிரெக்னண்டா இல்ல. இல்ல, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இல்ல, அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்ல. எனக்கு போலிகா மேலயும் அவங்களோட வைத்தியத்து மேலயும் முழுசா நம்பிக்கை இருக்கு. சியா, இது உன்னோட சோனோகிராஃபி ரிப்போர்ட். அப்புறம் இது உன்னோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். இது மூலமா நீ பிரெக்னன்ட் இல்லைன்னு ரொம்ப தெளிவா தெரியுது.
சரி, இந்த போலி அக்கா யாரு? சியா, அழாதீங்க. அமீன். அட சீக்கிரமா முடி மிஸ்ரி. 20 லட்சம் 20 லட்சம் ஆயிடுச்சு. வா கிளம்பலாம். இவளை என்ன பண்றது? அட இவள நான் மறந்தே போயிட்டேன். இவள இப்ப என்ன பண்றது? எங்களுக்கு ஒருத்தரோட உயிரை எடுக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா என்ன பண்றது? உனக்கு எங்களோட எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருச்சு. இவள நாம கொன்னுதான் ஆகணும். அவங்கள பிடிங்க. அட என்ன பண்றீங்க? விடுங்க, என்ன விடுங்க. அட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் காசு சார். பைசா அது என்னோட காசு. கை வைக்காதீங்க. நீ என் வாழ்க்கையே கெடுத்துட்ட. சோனியும் செய்வேன்னு என்னன்னு சொன்ன என்கிட்ட. நீ எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கன்னு தெரியுமா உனக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? விடுங்க, விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொம்பளை என்ன கத்தியால குத்திட்டா. பல மாசங்களா என்ன இதே இடத்துலயே அடைச்சு வச்சிருக்கா. போய் சொல்றா. வாய மூடு. இவங்க 2 பேரையும் கூட்டு போங்க. இல்ல, விடுங்க. நம்ம நாட்டோட டாக்டர்ஸ் வெறும் 67 டேஸ்ல உலகத்தோட 2வது, இந்தியாவோட முதல் டெஸ்ட் பேபி தனுப்பிரியா அகர்வாலை பெத்தெடுத்தாங்க. இது நடந்தது 1978. இன்னைக்கு நாம 2020ல இருக்கோம். இவ்வளோ வருஷமாகியும் நம்ம நாட்டில் போலி அக்கா மாதிரியான ஃப்ராடுங்க சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். நம்ம நாட்டில் சிறந்த மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்டிஸ் இருந்தோம் நம்ம நாடு மூட நம்பிக்கையில தான் வளர்ந்து வருது. இதுல போலி அக்கா மாதிரி ஆளுங்களுக்கு தப்பு இல்லை. ஏன்னா அவங்க நம்மள கட்டாயப்படுத்துறது இல்ல, நாமளா தான் அவங்கள தேடி போறோம். தெரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல எப்பவும் 2 விதமான நியூஸ்கள் வரும். போலி சாமியார் கொள்ளையடிச்சிட்டான், இல்லைன்னா மெடிக்கல் சயின்ஸோட இன்னொரு அதிசயம். இவ்வளோ இருந்தும் நாம போலியான சாமியாரை தேடி தான் போறோம், அதிசயத்தை தேடி போறோம். அப்புறம் சியா பத்தின பெண்களை பத்தி பேசியே ஆகணும். இந்த மாதிரி பெண்கள் அம்மா ஆகுறதுக்கு இன்னும் பல வழிகள் இருக்கு. டெஸ்ட் பேபி மூலியமா, இல்லைன்னா ஒரு குழந்தைய தத்தெடுக்கவும் செய்யலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட புத்திசாலித்தனம், கொஞ்சம் தைரியம். போலி மாதிரியான ஆளுங்களோட வருங்காலத்துல எப்பயாவது உங்களுக்கு போலி மாதிரியான ஆளுகளோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சியாவோட கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்க அமித் பச்சோரி. இன்னைக்கான கதையிலிருந்து நான் இங்கிருந்து கிளம்புறேன். இன்னொரு உண்மை கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அலர்ட்டா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றத்திற்கு எதிரான குரல்.